அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி எம் பள்ளியின் ஆண்டறிக்கையை உங்கள் முன் பதிவிடுகிறேன் தாங்களின் மேலான அனுமதியுடன். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பள்ளிகொண்டா, வேலூர் மாவட்டம் 2024-2025 ஆண்டிற்கான பள்ளி ஆண்டறிக்கை. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பள்ளியின் ஆண்டறிக்கை அப்பள்ளியின் சிறப்பையும் பொறுப்பையும் காட்டும். அவ்வகையில் 2024-25 கல்வியாண்டிற்கான எம் பள்ளியின் ஆண்டறிக்கையை எங்கள் தலைமை ஆசிரியர் சார்பாக தங்கள் அனைவரின் முன்னிலையில் வாசிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். பள்ளியின் அமைவிடம் நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து சென்றதில் வரலாற்று பின்னணி கொண்ட வேலூர் மாவட்டத்தில் குடியேற்றம் செல்லும் வழியில் ஐயன் திருமால் பள்ளி கொண்ட பெருநகரில் வளமிக்க பாலாற்றுப்படுகையில் நலமிக்க பள்ளியாக திகழும் நம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. பள்ளியின் தோற்றம் மற்றும் வரலாறு 1963-64 கல்வியாண்டில் ஒப்பில்லா உயர்நிலை பள்ளியாய் கருவான நம் பள்ளி 1986-87 கல்வியாண்டில் மேன்மைகள் சொல்லும் மேல்நிலை பள்ளியாய் உருவானது. அன்று முதல் இன்று வரை நின்று ஒளிரும் விளக்காய் திகழ்ந்து கல்விக்கான அறிவொளி பரப்பி வருகின்றது நம் பள்ளி. மாணவிகள் விவரம்: 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் மொத்தமாக 1273 மாணவிகள் எவ்வித இடைநிற்றலுமின்றி இடையறாது கல்வி கற்று வருகின்றனர். நம்மளே ஒரு கிளாப் பண்ணிக்கலாமே. கூடுதல் என்பது பள்ளியின் ஆழ்ந்த பெருமையை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள் விவரம்: நம் பள்ளியில் தலைமை ஆசிரியர், 15 முதுகலை ஆசிரியர், 19 பட்டதாரி ஆசிரியர்கள், 2 இடைநிலை ஆசிரியர்கள், 1 உடற்கல்வி ஆசிரியர், 2 பகுதி நேர ஆசிரியர்கள் என மொத்தம் 41 இருபால் ஆசிரியர் பெருமக்களும் SMC மூலம் நியமனம் செய்யப்பட்ட தற்கால ஆசிரியர்கள் 6. இவர்களை தொடர்ந்து அலுவலக பணியாளர்கள் விவரம்: 1 உதவியாளர், 1 ஆய்வக உதவியாளர், 1 பதிவெழுத்தர், 1 அலுவலக உதவியாளர் மற்றும் 1 இரவு காவலர் என மொத்தம் 6 அலுவலக பணியாளர்களும் தத்தம் பணியில் செவ்வனே செயலாற்றி வருகின்றனர். பள்ளியின் கட்டமைப்பு வசதிகள்: ஓலைக்கீற்று அறைகளிலும் சிமெண்ட் அட்டை அறைகளிலும் இயங்கி வந்த எங்கள் பள்ளியின் வகுப்பறைகள் இன்று வான்முட்டும் உயர்ந்த கட்டிடங்களில் செயல்பட்டு வருகிறது என்றால் அதற்கு பெருந்துணை நம் தலைமை ஆசிரியர் அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழகமும் என்பதை இத்தருணத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருப்பதை இப்பள்ளியின் பெருமையாக கருதுகிறோம். மாணவர் வெளியே அமர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக பெரிய நிழற்குடம் நம் பள்ளிக்கே உரித்தான ஓர் அடையாளம் அன்றோ. மேலும் மாணவிகளுக்கு போதுமான அளவு குடிநீர் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. நம் பள்ளியின் சிறப்பம்சமாகும். அத்துடன் வெளிநபர் வருகையை கண்காணிக்க நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய CCTV சுழல் கேமரா வசதியும், விரைவு தகவல் அறிவிக்க தேவையான ஒலிபெருக்கி வசதியும், நேரம் தவறா தானியங்கி மின்சார வழி வசதியும், கணினி மூலம் குரல் வழி குறுந்தகவல் அனுப்பும் வசதியும் நம் பள்ளி மாணவர் தத்தம் கல்வி செயல்பாடுகளில் சிறப்புடன் செயலாற்ற தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு AP நந்தகுமார் அவர்களின் பேர் உதவியால் 10 லட்சம் மதிப்பிலான மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கும் சிரமமின்றி நடந்து செல்வதற்கும் 150 அடி தொலைவிற்கு பேவர் பிளாக் கல்கள் அமைத்து தரப்பட்டுள்ளது என்பதை ஓகையுடன் உரைக்கின்றோம். தவிர இக்கல்வியாண்டில் ரூபாய் 2 கோடி மதிப்பிலான 10 அறைகளும் 2 ஆய்வகங்களும் நபார்டு வங்கியின் மூலமாக அமைக்கப்பட உள்ளது என்பதையும் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா மாண்புமிகு அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் திரு AP நந்தகுமார் அவர்களின் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாடங்களும் இதர செயல்பாடுகளும்: மேல்நிலை வகுப்பு மாணவியருக்கு தேவையான கலை, அறிவியல், கணிப்பொறி, கணிதம் ஆகிய அனைத்து வகை பாடங்களும் அவற்றுக்கே உண்டான ஆசிரியர்களை கொண்டு சிறப்பாக கற்பிக்கப்படுகின்றன. 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவியருக்கு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் எவ்வித கற்றல் குறைபாடுமின்றி இருபால் ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றன. மேலும் சாரணியர் இயக்கம், மாணவர் காவல் படை, பசுமைப்படை, இளம் செஞ்சிலுவை சங்கம், JRC என்னும் பல அமைப்புகள் மூலம் மாணவியருக்கு பாடங்களுக்கு அப்பால் சமூக பற்று தோன்றும் வகையில் அவற்றுக்கான பொறுப்பாசிரியர்களை கொண்டு வழிநடத்தப்படுகின்றனர். குறிப்பாக மேதக தமிழக ஆளுநர் அவர்களின் கரங்களால் நம் பள்ளி சாரண இயக்க மாணவியர் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் பெற்றதை பெருமையுடன் இங்கே கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளதை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சத்துணவு கூடம் மிகவும் தூய்மையான முறையில் தயார் செய்யப்பட்டு வாரம் 5 நாட்களுக்கு பல்வகை சத்துக்களுடன் கூடிய காய்கறிகளோடு மாணவியருக்கு நம் பள்ளியில் சிறப்பான முறையில் சத்துணவு திட்டம் செயல்பட்டு வருகிறது. மாணவியர் முட்டை மற்றும் பயறு வகைகளுடன் செய்யப்பட்ட சத்துணவை உண்பதால் கற்றலில் அவர்களால் முழு கவனம் செலுத்த முடிகிறது. நாள்தோறும் சத்துணவு வழங்கும் பணியையும் மாணவிகளை வழிநடத்தும் பணியையும் மேற்பார்வை செய்ய ஆசிரியர் பெருமக்கள் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர்.
தேர்ச்சி சதவீதம். இப்பள்ளியின் கடந்த ஆண்டு 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை 100%, 10ஆம் வகுப்பு 92%, 11ஆம் வகுப்பு 82%, 12ஆம் வகுப்பு 98% மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த அணைக்கட்டு வட்ட அளவில் தேர்ச்சி சதவீதத்தின் முழுமையான பள்ளி என்ற நற்பெயர் நமக்கு எப்போதும் உண்டு என்பதை இத்தருணத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.